அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 12க்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்க்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். விமான தயாரிப்பில் முன்னணியில் உள்ள அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் புதியதாக 4 சினூக் ரக இராணுவ ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளது. தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி மதுரையில் நடைபெற்றது. டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 90,000 கோடி டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரித்து அளிக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய இரு பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் 1637 கோடி வழங்க நாடாளுமன்றத்திடம் மத்திய அரசு ஒப்புதல் கோரியுள்ளது. பெட்ரோ டெக் மாநாடு. ஸோ இது என்ன அப்படின்னா டெல்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெல்லி கிடையாது, கிரேட்டர் நொய்டா. ஓகேங்களா, கிரேட்டர் நொய்டா. ஸோ நியூஸ் பேப்பர்லேயே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் நொய்டா தான் கரெக்டான ஆன்சர். உத்தரப்பிரதேசில் கிரேட்டர் நொய்டா, டெல்லிக்கு அருகே உள்ள கிரேட்டர் நொய்டா. ஓகேங்களா, பெட்ரோடெக் 2019 மாநாடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி ஏ டிவிஷன் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் பஞ்சாபை வீழ்த்தி ரயில்வே பட்டம் வென்றது. ஏசியாட்டிக் லயன் கன்சர்வேஷன் திட்டம் மத்திய அரசு மற்றும் குஜராத் மாநிலம் இணைந்து செயல்படுத்துகிறது. ஏசியாட்டிக் லயன் கன்சர்வேஷன் திட்டம் மத்திய அரசு மற்றும் குஜராத் இணைந்து செயல்படுத்துகிறது. டிகிபாண்டி ஸ்டேடியம் என்பதன் பெயர் PA சங்மா என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு எவ்வளவு நிதி உதவி அளிக்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு எவ்வளவு நிதி உதவி அளிக்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். 2000. ஸோ 2000 ரூபாய் ஒரு சிறப்பு நிதி உதவியாக அளிக்கப்படும். அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், ஒரு 60 லட்சம் ஏழை குடும்பங்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இந்த 2000 ரூபாய் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில் விதி 110 கீழே அறிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில் விதி 110 கீழே. ஸோ இந்த விதியின் கீழே அறிவிச்சா கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது சிறப்பு நிதி உதவி, அதாவது இந்த ஆண்டிற்கு மட்டும்தான், அடுத்த ஆண்டிற்கு கிடையாது. சிறப்பு நிதி உதவி இந்த ஆண்டிற்கு மட்டும். ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் தூக்குப்பாலம் எப்போது அமைக்கப்பட்டது? ஸோ ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் தூக்குப்பாலம் எப்போது அமைக்கப்பட்டது? ஸோ பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் இது 1914 அமைக்கப்பட்டது. இப்போ இது பழுதடைஞ்சிச்சு. ஸோ புதுசாக பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு 200 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரயில்வே கட்டுமான தலைமை மேலாளர் இருக்கிற BK ரெட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் 30 மீட்டர் தொலைவில் அமைய போகுது. ஓகேங்களா. பிரிட்டன் இந்தியா சமூக பயன்பாட்டுக்கான ஆராய்ச்சி திட்ட போட்டியில் முதல் பரிசு பெற்ற கல்லூரி எது? ஸோ பிரிட்டன் இந்தியா சமூக பயன்பாட்டுக்கான ஆராய்ச்சி திட்ட போட்டியில் முதல் பரிசு பெற்ற கல்லூரி எது? IIT சென்னை. ஸோ IIT சென்னை தான் இந்த பிரிட்டன் இந்தியா சமூக பயன்பாட்டுக்கான ஆராய்ச்சி திட்ட போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சூரிய எரிசக்தியை பயன்படுத்தி கட்டட கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் கண்டுபிடிப்புக்காக. சூரிய எரிசக்தியை பயன்படுத்தி கட்டட கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் கண்டுபிடிப்புக்காக IIT சென்னை IIT ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. புதுச்சேரியில் கட்டாய தலைக்கவசம் சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? ஸோ புதுச்சேரியில் கட்டாய தலைக்கவச சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? பிப்ரவரி 11. ஸோ பிப்ரவரி 11 புதுச்சேரியில் கட்டாய தலைக்கவச சட்டம் அமலுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, இந்த அறிவிப்பு 2017 அந்த மாநில முதல்வர் வே நாராயணசாமி அறிவிச்சார். ஸோ இப்போ தான் இது அமலுக்கு வருகிறது. தமிழக லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவர் யார்? ஸோ தமிழக லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவின் தலைவர் யார்? K. வெங்கட்ராமன். ஸோ K. வெங்கட்ராமன் தான் இந்த தமிழக லோக் ஆயுக்தா தேடுதல் குழுவோட தலைவர். இது ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு லோக் ஆயுக்தா அமைப்பு இன்னும் அமைக்கலை. அதுக்கான தேடுதல் குழு தான் இந்த குழு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு கால அவகாசம் ஒரு 4 மாத கால அவகாசம், அதாவது எக்ஸ்ட்ராவாக கால அவகாசம் கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம். ஓகேங்களா. சர்வதேச அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? ஸோ சர்வதேச அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது?
4. ஸோ சர்வதேச அளவில் இந்தியா வந்து எண்ணெய் சுத்திகரிப்பில் 4வது இடத்துல இருக்குது. ஸோ பெட்ரோடெக் மாநாடு 2019 வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டாவில் நடக்குது இல்லையா, அங்கே தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சர்வதேச அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கிறதாகவும், அடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள உலகின் 2வது பெரிய பொருளாதார நாடாக வந்து இந்தியா உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தற்போது 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்திய விமானப்படை சமீபத்தில் முதல் முறையாக C-17 விமானத்தை எங்கு மீட்பு பணிக்காக பயன்படுத்தியது? ஸோ இந்திய விமானப்படை சமீபத்தில் முதல் முறையாக C-17 விமானத்தை எங்கு மீட்பு பணிக்காக பயன்படுத்தியது? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்முவில் ஒரு கடுமையான பனிப்பொழிவு வந்து ஏற்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து சிக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒரு 707 பயணிகள் வந்து இந்த C-17 விமானத்தை வச்சு மீட்பு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1431 பேரை வந்து மீட்டிருக்கிறாங்க. இந்த C-17 விமானத்தை வந்து இப்போ தான் முதல் முறையாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. மீட்பு பணிகளுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டியான விமானம் அப்படின்னு சொல்லலாம். ICC T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் அணிகள் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஸோ ICC T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் அணிகள் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் நாடு தான் இந்த ICC T20 கிரிக்கெட் தரவரிசையில் அணிகள் பிரிவில் முதலிடம் பிடிச்சிருக்குது. 2வது இடம் இந்தியா பிடிச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி பேட்ஸ்மேன் தரவரிசையில் வந்து பாபர் ஆசம், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பாபர் ஆசம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ரஷீத் கான், ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ரஷீத் கான் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. 2வது இடம் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த குல்தீப் யாதவ், பந்து வீச்சில் 2வது இடம் நம்ம இந்தியாவை சேர்ந்த குல்தீப் யாதவ். சாதி சண்டேஸ் வாகினி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஸோ சாதி சண்டேஸ் வாகினி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்த சாரதி சண்டேஸ் வாகினி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் அப்படின்னு சொல்ல இது ஒரு வாகன விழிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த வாகனத்தை வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து கொடியசைத்து தொடங்கி வச்சிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் பற்றி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சாரதி சண்டேஸ் வாகினி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை. 7வது உலக அரசாங்க மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 7வது உலக அரசாங்க மாநாடு எங்கு நடைபெற்றது? UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அங்கே இருக்கிற துபாயில் வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் வந்து நடந்திருக்குது 2019. ஓகேங்களா, நடந்திருக்குது. கீழ்கண்டவற்றுள் 125வது சட்டத்திருத்த மசோதாவுக்கு பொருந்தாத மாநிலம் எது? ஸோ கீழ்கண்டவற்றுள் 125வது சட்டத்திருத்த மசோதாவுக்கு பொருந்தாத மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசம் தான் இந்த 125வது சட்டத்திருத்த மசோதாவுக்கு வந்து உட்படாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஒரு 4 மாநிலத்துக்கு தான் இந்த 125வது சட்டத்திருத்த மசோதா. முதல்ல இந்த 125வது சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அதாவது நம்ம அரசியலமைப்பு 6வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிற அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 மாநிலங்களிலும் ஒரு 10 தன்னாட்சி கவுன்சிலோட நிதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை வந்து அதிகரிக்கும் சட்டத்திருத்த மசோதா தான் இந்த 125வது சட்டத்திருத்த மசோதா. ஓகேங்களா. அபுதாபி 3வது அதிகாரப்பூர்வ நீதிமன்ற மொழியாக எந்த மொழியை அறிவித்துள்ளது? ஸோ அபுதாபி 3வது அதிகாரப்பூர்வ நீதிமன்ற மொழியாக எந்த மொழியை அறிவித்துள்ளது? இந்தி. ஸோ இந்தி மொழியை தான் அபுதாபி 3வது அதிகாரப்பூர்வ நீதிமன்ற மொழியாக வந்து அறிவிச்சிருக்குது. அராபியும் ஆங்கிலமும் ஆல்ரெடி அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து இருந்துச்சு. இப்போ 3வதாக இந்தியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தி யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. அதாவது வெளிநாடு வாழ் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அசன் 2019 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ அசன் 2019 மாநாடு எங்கு நடைபெற்றது? கேரளா. ஸோ கேரளா தான் இந்த அசன் 2019 மாநாடு வந்து நடைபெற்றது. இது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, அதே மாதிரி முதலீட்டாளர்களை ஈர்க்கும் ஒரு மாநாடு தான் இந்த அசன் 2019 அப்படிங்கிற ஒரு மாநாடு. MRF சேலஞ்ச் டைட்டில் வென்ற முதல் பெண் ஜமி சாட்விக் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸோ MRF சேலஞ்ச் டைட்டிலை வென்ற முதல் பெண் ஜமி சாட்விக் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இந்த ஜமி சாட்விக் அப்படிங்கிறவங்க. இவங்க MRF சேலஞ்ச் டைட்டிலை வந்து வென்ற முதல் பெண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த MRF சேலஞ்ச் டைட்டில் வந்து சென்னையில் நடந்துச்சு. பூடானுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்?
ஸோ பூடானுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருச்சிரா கம்போஜ். ஸோ ருச்சிரா கம்போஜ் தான் ஒரு பெண்மணி. ஓகேங்களா, பூடானுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். 2018க்கான கார்னாட் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ 2018க்கான கார்னாட் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? பியூஷ் கோயல். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸோ ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? கத்தார் அணி. ஸோ இன்றைய கேள்விகள், உலக ஈரநிலங்கள் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக ஈரநிலங்கள் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இரண்டாவது கேள்வி, 200 ஒருநாள் கிரிக்கெட் ஆட்டங்களில் விளையாடியுள்ள முதல் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார்? ஸோ 200 ஒருநாள் கிரிக்கெட் ஆட்டங்களில் விளையாடியுள்ள முதல் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார்? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.